என்ன பழி வாங்காம விட மாட்டேன். இது மூவிலையும் சீரியல்லையும் நம்ம அடிக்கடி கேட்குற ஒரு டயலாக். பொதுவா ஒரு சிலர் மனுஷங்க அவங்களுக்கு துரோகம் செஞ்சா பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த படத்துடைய ஹீரோ பழி வாங்க நினைக்கிறது யாரும் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு விஷயத்தை தான். அது என்னன்னு மெகாஸ்டார் மம்முட்டி நடிச்ச ராஷாக் படத்துடைய கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். படத்துடைய ஹீரோ லூக் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நான் துபாயில் ஒரு பிஸ்னஸ்மேன். துபாயிலேருந்து என் ஒய்ஃபோட காரில் நேபாள் வழியாக இந்தியா வந்தேன். இந்த ஏரியாவில் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ராங் டர்ன் எடுத்ததுனால என்னுடைய கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். கண்ணை விழிச்சு பார்த்தா பக்கத்தில் பொண்டாட்டி இல்லை. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், கிடைக்கலன்னு சொல்கிறாரு. போலீஸ் லூக்கோட சேர்ந்து அவருடைய ஒய்ஃபை தேட ஆரம்பிக்கிறாங்க. லூக்குக்கு அந்த ஏரியாவை சேர்ந்த பாலனும் ஹெல்ப் பண்ணுவார். 2-3 நாள் தேடி பார்த்தேன். லூக்குடைய ஒய்ஃபோ அவங்க பாடியோ கிடைக்காது. அதனால் போலீஸ் இனிமேல் தேடி எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் லூக் என் ஒய்ஃப் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவிலேயே டென்ட் போட்டு செட்டில் ஆயிடுவார். போலீஸ் பப்ளிக் பிளேஸில் இப்படி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பாலன் அவரை ஜாமீன் எடுத்துட்டு ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த வீட்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகாமல் பாதியிலே நின்றுட்டு இருக்கும். பாலன் லூக்கிட்ட என் பையன் திலீப் துபாயில் இருக்கும்போது கட்ட ஆரம்பித்த வீடு இது. அவன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த வீட்டை கம்ப்ளீட் பண்ண முடியல. இந்த வீட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் தரணும்னு தோணுதோ அதை தந்தா போதும்னு சொல்கிறாரு. லூக் 45 lakhs கொடுத்து அந்த வீட்டை வாங்குறாரு. பாலன் அந்த பணத்தை வாங்கிட்டு பொண்டாட்டிக்கிட்டையும் பையன்கிட்டையும் சொல்லாமல் ஊரை விட்டே கிளம்புவார். ஏன்னா அவருக்கு வேறொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கும். அந்த பொண்ணோட வெளியூருக்கு போய் செட்டில் ஆகலான்னு டிசைட் பண்ணியிருப்பாரு. பாலன் பணத்தோடு நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ அவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. பாலனுடைய மருமகன் சஷாங்க் லூக்கை மீட் பண்ணி எதுக்காக இந்த வீட்டை வாங்கினீங்க, இறந்து போன பாலனுடைய பையன் திலீப்புடைய ஆவி இங்கே தான் சுற்றிட்டு இருக்கிறதா எல்லாரும் பேசிக்கிறதா சொல்கிறாரு. அடுத்த சீனில் பாலனுடைய ஒய்ஃபும் அவருடைய 2வது பையனான அனிலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பாலனை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எஸ்ஐ அஷ்ரஃப் பாலனை தேடி போகிறாரு. அவருடைய டெட் பாடி ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல கிடைக்குது. பாலனுடைய இறுதி சடங்குக்கு லூக் போகிறாரு. அங்கே முகமூடி போட்ட ஒரு உருவம் அவர் கண்ணெதிர்க்க வந்து மறையும். திலீப்புடைய ஒய்ஃப் சுஜாதா தான் திலீப் ஆரம்பித்த கேஷ்யூ ஃபேக்ட்ரியை நடத்திட்டு இருப்பாங்க. ஆனால் எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் சேலரி கொடுக்க முடியாத அளவுக்கு நஷ்டத்தில் போயிட்டு இருக்கும். ஒரு நாள் லூக் பாலனுடைய மருமகன் சஷாங்க் வீட்டுக்கு போய் வீட்டை நோட்டமிட்டுக்கிட்டே அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருப்பார். அதை புரிஞ்சுக்கிற சஷாங்க் வீட்டு வாசலை மறைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருப்பார். லூக் அங்கேருந்து கிளம்புன பிறகு சஷாங்க் உள்ளே போய் பெட்டியை திறந்து ஒரு பேக் எடுக்கிறாரு. அது பாலன் கிட்ட இருந்த பேக் தான். அதில் தான் 45 lakhs இருக்கும். திடீர்னு சஷாங்குடைய வீடு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்கும். பாலனுடைய மகன் அனில் அங்கே வந்து அந்த பணமும் எரிஞ்சு போச்சான்னு கேட்குறாரு. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. பாலன் லூக் கிட்ட 45 lakhs வாங்கின பிறகு அந்த பணத்தோட நடந்து போயிட்டு இருப்பார். அந்த விஷயத்த சஷாங்க் அனில் கிட்ட சொல்ல அனில் பாலன் கிட்ட வந்துட்டு பணத்தை எடுத்துட்டு எங்கப்பா போறீங்க, இது அம்மாவுடைய பணம், வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாரு. ஆனால் பாலன் வர முடியாதுன்னு சொல்ல சஷாங்க் தடுத்துன்னு கேட்காம அனில் கல்லை தூக்கி அவர் தலையிலேயே போட்டு கொன்னுடுவார். அதுக்கப்புறம் சஷாங்கும் அனிலும் சேர்ந்து அந்த பாடியை ஒதுக்குப்புறமான இடத்துல போட்டுட்டு அந்த பணத்தையும் எடுத்துட்டு வந்துடுவாங்க. அந்த பணம் தான் இப்போ எரிஞ்சு போச்சோன்னு பயப்படுவாங்க. தீயை அணைச்சிட்டு அந்த பணத்தை தேடி பார்ப்பாங்க. ஆனால் அந்த பணம் இருந்ததுக்கான அடையாளமே அங்கே இருக்காது. லூக் காணாமல் போன தன்னுடைய ஒய்ஃப் ரத்த கரையோட எப்போவும் தன் கூடயே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. 2 பேரும் லூக் தான் பணத்தை எடுத்துருப்பாரோன்னு சந்தேகப்படுறாங்க. அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் லூக் தான் பாலனை கொன்னார்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் போலீஸ் லூக்கை கூப்பிட்டு விசாரித்து ஆதாரம் இல்லைங்கிறதுனால வெளியே விட்டுருவாங்க. வீட்டுக்கு வர லூக் சேரில் சாஞ்சிக்கிட்டே எதையோ யோசிக்கிறாரு. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. துபாயில் பெரிய பிஸ்னஸ் மேனான லூக் ஒய்ஃபோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பார். ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பார். அப்போ திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு 2 திருடனுங்க வந்துடுவாங்க. ஒரு திருடன் லூக்குடைய ஒய்ஃபை குத்திடுவான். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பும்போது லூக் இன்னொரு திருடனை பிடிச்சி கொன்னுடுவார். அதுக்கப்புறம் ஒய்ஃபை வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவார். ஆனால் போகிற வழியிலே அவங்க இறந்து போயிடுவாங்க. லூக்குடைய அட்வொகேட் போலீஸ்கிட்ட 2 திருடனுங்க வந்ததா சொல்ல வேண்டாம், ஒரு திருடன் வந்த மாதிரி இருக்கட்டும், அப்போ தான் உயிரை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் அவனை கொன்னதா சொல்லிக்கலாம்னு சொல்கிறாரு. ஃப்ளாஷ்பேக் முடியுது. 45 lakhs எடுக்கிறதுக்காக சஷாங்கும் அனிலும் லூக்குடைய வீட்டுக்கு வராங்க. லூக் சஷாங்கை அடித்து போட்டுட்டு அனிலை துரத்திட்டு போவார். அப்போது ஒரு லாரி அனில் மேலே மோதிடும். அதனால ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுவார். லூக் அனிலை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவார். அனிலை பார்க்குறதுக்காக திலீப்புடைய ஒய்ஃப் சுஜாதா அங்கே வராங்க. லூக் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்து பார்ப்பாரு. ஆனால் சரியாக பேச மாட்டாங்க. அடுத்த சீனில் திலீப்புடைய கல்லறையில் லூக் கடப்பாறையோடு நின்றுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அடுத்ததான் அந்த ஃபேக்ட்ரியில் ஸ்ட்ரைக் நடக்கிறத காட்டுறாங்க. திலீப்புடைய அம்மா லூக்கை மீட் பண்ணி நீங்கள் அந்த ஃபேக்ட்ரியை வாங்கிக்கோங்க, இல்லைனா ஃபேக்ட்ரியை இழுத்து மூட வேண்டியதாக இருக்கும், அனிலுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கும் எங்களுக்கு பைசா தேவைப்படுது, திலீப்புடைய ஆத்மாவால் அந்த ஃபேக்ட்ரியை விற்கிறது தாங்கவே முடியாது, இருந்தாலும் எங்ககிட்ட வேறு வழி இல்லைன்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்த லூக் திலீப்புடைய ஆத்மாவால் தாங்க முடியாதுன்னு சொன்னதும் உடனே நான் அந்த ஃபேக்ட்ரியை வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுவார். அவருடைய ஒவ்வொரு பிஹேவியர்லும் ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் என்னென்னு மட்டும் புரியாது. லூக் சுஜாதாவை மீட் பண்ணி ஃபேக்ட்ரியை வாங்குறத பற்றி பேசுவார். ஆனால்
ஆனால் சுஜாதா என்ன ஆனாலும் நான் ஃபேக்ட்ரியை விற்கிறதா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. லூக் உங்கள் ஷேரை விற்க வேண்டாம், திலீப்புடைய அம்மா ஷேரை மட்டும் விற்றா போதும்னு சொல்வார். சுஜாதாவும் ஃபேக்ட்ரியை ரன் பண்ணணுங்கிறதுக்காக சம்மதிச்சிடுவாங்க. லூக் திலீப்புடைய அம்மா ஷேரை வாங்கி சுஜாதாவுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகிடுவார். சுஜாதாவை அந்த ஊரை சேர்ந்த சதீஷ் ஒரு தலையாக காதலிச்சுட்டு இருப்பார். லூக் சுஜாதா பின்னாடியே நடந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கிறதையும் நோட்டீஸ் பண்ணுவார். காணாமல் போன பொண்டாட்டியை மறந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினச்சி லூக்குடைய ஒய்ஃபுடைய காணவில்லை போஸ்டரை அவரே அடித்து ஊரெல்லாம் ஒட்டிடுவார். திடீர்னு ஒரு நாள் திலீப்புடைய வீட்டு வாசலில் இருக்கிற அவருடைய கல்லறை சேரும் சகதியமாக இருக்கும். மழை எதுவும் கூட வந்திருக்காது. எப்படி சேரும் சகதியமாக இருக்குன்னு அவங்க அம்மா யோசிப்பாங்க. அதனால் அந்த கல்லறையை தோண்டி பாடியை வெளியே எடுத்துட்டு பக்கத்தில் புதைக்கிறதுக்கான ஏற்பாடையும் பண்ணுவாங்க. கல்லறையை தோண்டி அதிலிருந்து பாடியை வெளியே எடுக்கும்போது அதில் மண்டையோடு மிஸ் ஆகும். அந்த மண்டையோடு லூக் வீட்டில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சதீஷ்க்கு லூக்குடைய பிஹேவியர் சுத்தமாக பிடிக்கல. அதனால் அவர் வந்துட்டு இருக்கும்போது கயிறை கட்டி வண்டியை ஆக்சிடென்ட் பண்ண வச்சுடுவார். லூக் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவார். ஆனால் போலீஸ் வந்து விசாரிக்கும் போது சதீஷ் தான் அப்படி பண்ணதுன்னு சொல்ல மாட்டார். தானாக தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்வார். லூக்கை டிஸ்சார்ஜ் பண்ணணும், ஆனால் கூட யாரும் இல்லைங்கிறதுனால லூக்குடைய பார்ட்னரான சுஜாதாவுக்கு டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. சுஜாதா வேறு வழி இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே லூக் சுஜாதா கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சுஜாதா கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்போ ஏதோ ஒரு உருவம் அங்கே வந்து லூக்கை போட்டு பயங்கரமாக அடிக்கிறத காட்டுறாங்க. அடி வாங்கின லூக் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சதீஷ் தான் தன்னை அடித்ததாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போலீஸ் சதீஷை கூப்பிட்டு விசாரிக்க, சார் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. போலீஸ் ஒருத்தன் வீட்டுக்கு போய் உயிர் போகிற அளவுக்கு அடிச்சிருக்க, தெரியாமல் அடிச்சேன்னு எப்படி சொல்வேன்னு கேட்பாரு. சதீஷுக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா அவர் வண்டியை தான் ஆக்சிடென்ட் பண்ண வச்சுருப்பாரு. வீட்டுக்கு போய் எதுவும் அடிச்சிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் லுக் சுஜாதாவுடைய அம்மாவை மீட் பண்ணி சுஜாதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சுஜாதா அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற திலீப்புடைய அம்மா சுஜாதாவுடைய அம்மாவை மீட் பண்ணி, நீங்கள் எப்படி அவளுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, என் பையனால் இதை தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. சுஜாதாவுடைய அம்மா அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க. லூக் சுஜாதாவை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. முதலிரவு நடக்கும். அவரை பழி வாங்குறதுக்காக திலீப்புடைய ஆவி வரும்னு எதிர்பார்ப்பாரு. ஆனால் வராது. ஒரு நாள் திலீப்புடைய அம்மாவும் அனிலும் ஃபேக்ட்ரிக்கு வந்து சுஜாதா கிட்ட, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அதனால ஃபேக்ட்ரி திரும்ப எங்ககிட்டே கூடன்னு கேட்பாங்க. அதை கேட்டதும் சுஜாதா கோவப்படுவாங்க. அப்போ முகமூடி போட்ட திலீப்புடைய உருவம் அங்கே வரதை லூக் நோட்டீஸ் பண்ணுறாரு. லூக் சுஜாதா கோவமாக இருந்தால் தான் திலீப்புடைய ஆவி வரும்னு புரிஞ்சுக்கிறாரு. அதனால அடிக்கடி சுஜாதாவை கோவப்படுத்திக்கிட்டே இருப்பார். சப் இன்ஸ்பெக்டர் அஷ்ரஃப் யாருக்கும் தெரியாமல் லூக்கை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பார். அவர் லூக் வீட்டுக்கு வந்து அவரை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு. திலீப் துபாயிலேருந்து திரும்ப வந்ததும் ஃபேக்ட்ரியை வாங்கியிருப்பார். ஒரு பெரிய வீடையும் கட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தர் 2 வருஷம் மட்டும் துபாயில் வேலை பார்த்து எப்படி இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும்னு அஷ்ரஃபுக்கு சந்தேகம் வருது. அதனால அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் நியூஸ் பேப்பரில் லூக்குடைய வீட்டுக்கு திருடன் வந்ததும் அந்த திருடன் லூக் கொன்னதையும் படிக்கிறாரு. அஷ்ரஃப் அந்த திருடன் ஷஃபி வீட்டுக்கு போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி பார்க்குறாரு. அவங்க அன்னைக்கு திருட போனது என் பையன் மட்டும் இல்லை, திலீப்பும் சேர்ந்து தான். திலீப் தான் அவருடைய ஒய்ஃபை கொன்னதுன்னு சொல்கிறாங்க. ஸோ திலீப்புடைய குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக தான் லூக் இந்த ஊருக்கு வந்திருக்கிறதா புரிஞ்சுக்கிறாரு. இப்போ அஷ்ரஃப் லூக் கிட்ட, நான் கண்டுபிடிச்ச இந்த விஷயத்தெல்லாம் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கணும்னா எனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வேணும்னு சொல்வார். லூக், திலீப் என் வீட்டில் எடுத்த பணத்தில் 4 ஒரு பங்கு கூட இங்கே செலவு பண்ணல, மீதி பணத்தை எல்லாம் என்ன பண்ணா, அந்த பணத்தை நான் வாங்கிட்டு தான் இங்கேருந்து போவேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். அஷ்ரஃப் இவன் இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. லூக் சுஜாதாவை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறதுனால இனிமே அவர் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவாங்க. சதீஷுக்கு எஸ்ஐ அஷ்ரஃப் பிஹேவியர்ல சந்தேகம் வருது. அதனால அஷ்ரஃப் இல்லாத சமயத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அஷ்ரஃப் டிராயரை ரிப்பேர் பண்ண சொன்னதா சொல்லி டிராயரை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற லூக்குடைய ஃபைலை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை படிச்சு பார்த்துட்டு திலீப்பை பத்தின எல்லா உண்மையையும் சுஜாதா கிட்ட சொல்றாரு. சுஜாதா இப்பமாவது அவனை பத்தி தெரிஞ்சது நல்லதா போச்சு, இல்லைன்னா காலம் முழுக்க அவனை பத்தியே நினைச்சிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு சதீஷோட அந்த ஃபேக்டரிக்கு போய் தீய வச்சிடுவாங்க. அஷ்ரப் திலீப் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட திலீப் திருடின மீதி பணத்தை எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்பாரு. திலீப்புடைய அம்மா, எங்களுக்கு எந்த பணத்தை பத்தியும் தெரியாது, நாங்களே கஷ்டத்துல இருக்கோம்னு பேசிக்கிட்டே குடிக்க பால் குடிப்பாங்க. அந்த பாலை குடிச்சதும் அஷ்ரப் ரத்த வாந்தி எடுத்து அங்கேயே இறந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் அனிலும் அவங்க அம்மாவும் சேர்ந்து அந்த பாடியை அவங்க வீட்டு நிலத்திலேயே புதைச்சிடுவாங்க. ஷஷாங் இவங்க கொலைக்கு மேலே கொலை பண்ணிட்டு போறாங்க, இவங்க கூட இருந்தால் தனக்கும் பிரச்சனை தானே நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவாரு. திலீப்புடைய அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அனில் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவான். லூக் திலீப்பை நான் தான் கொன்னேன்னு போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகுறாரு. திலீப்புடையது கண்டிப்பா ஆக்சிடென்ட் தான், இவன் எதுக்கு சரண்டர் ஆனான்னு போலீஸே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. திலீப்புடைய அம்மா ஸ்டேஷன்ல தூக்க மாட்டிட்டு இறந்து போயிடுவாங்க. இப்ப செல்ல இருக்கிற லூக் கிட்ட திலீப்புடைய ஆவி வந்து நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. லூக் வெல்கம் பேக்னு சொல்றாரு. அதோட படம் முடியுது.